உன் ஐஸ்கிரீம் பேரை சொல்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்க. அந்த மாதிரி பேர் வைக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த பேர் வச்சதுக்கப்புறம் வீட்டில் ஒன்றும் சொல்ல சார். முண்டாட்டி இதை பார்த்தானா அவ்வளோதான் சார். பட் ஐஸ்கிரீமில் ஒரு 50% காற்று இருக்குமா? இல்லை சார், அதோட கம்மியாக. எங்கள் ஐஸ்கிரீமில் கம்மியாக தான் இருக்கும். சாதாரண ஐஸ்கிரீமில் ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸு. அவர் முன்னாடி நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்ற ஐஸ்கிரீம் ஓனரே ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாத அளவுக்கு பண்ணி விட்டுருவாரு. இல்லைப்பா, நீ இந்த ஐஸ்கிரீமை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி அதை அனுபவிக்கிறதுக்கு நீ மண்டையை போடாமல் இருக்கணும்ல. கரெக்ட். இந்த ஹாப்பி எண்டிங்கை மீதி கண்ட்ரிக்கும் ஹாப்பி எண்டிங் கொடுக்கறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? சார் நீங்கள் மொட்டையாக சொல்லாதீங்க சார். மொட்டையாக சொல்கிறதா நீ தானப்பா பேர் வச்சுக்க. ஏ டு பி ராஜா வாங்க, உங்களுக்கும் ஹாப்பி எண்டிங் பிடிக்கும். கஸ்டமரை சரியா வர வைக்கலன்னா இவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ஓடிக்கிட்டே இருக்கும். ஐஸ்கிரீமை பொறுத்த வரைக்கும் இப்போ எங்க பிசினஸ் மாதிரி தான். ப்ராடக்ட் ரெடி பண்ணி வைப்போம், கஸ்டமர்ல இல்லைன்னா சட்னி சாம்பார் ப்ராடக்ட் எல்லாம் இதாகும். இவங்க நினைச்சா ஒரு பிராண்டை ஒரே நாள்ல தூக்கிட்டு போக முடியும், ஒரே நாள்ல கீழே கொண்டு வந்துட முடியும். பிளட் சாம்பிள்ஸ் எடுக்கப்படும். அந்த 100 சோதனைகளிலும் ஒருவரது முடிவுகள் கிரீன் என்று இருந்தால் அவருக்கு கிடைக்கும் பரிசு ரூபாய் 10 லட்சம். மருத்துவராக இருந்தால் 20 லட்சம் ரூபாய். ஐவோ பயாலஜிக்கல் ஏஜ் டெஸ்ட் எடுத்ததுல அஜய் எம்வி அவருடைய ஆக்சுவல் ஏஜ் 28, ஆனால் பயாலஜிக்கல் ஏஜ் 18. அதை கங்க்ராச்சுலேட் பண்ணி 10,000 ரூபாய் பரிசு தொகை கொடுக்குது. அவருடைய விசரல் ஃபேட்டு 3% தான். சாய் ஹர்ஷினி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். சாயினுடைய ஏஜ் 22, பயாலஜிக்கல் ஏஜ் 18, விசரல் ஃபேட்டு 1%. She is the lowest visceral fat person in Tamil Nadu right now. அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு chat session, fireside chat with multipreneur and founder of Happy Ending Ice Cream, Mr. ராஜராஜன் அவர்களே அன்போடு மேடை கிடைக்கிறோம். ராஜன் சார், உன் ஐஸ்கிரீம் பேரை சொல்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்க. அந்த மாதிரி பேர் வைக்கிறதுக்கு என்ன காரணம்? சார் என்னென்னமோ பேர்லாம் யோசிச்சு பார்த்தோம். குட் வைப்ஸு, ஐஸ்கிரீம் கோனு, லொட்டு லொசுக்குலாம் இந்த மாதிரி கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆஃப்டர் அ குட் மீல் யூ எண்ட் வித் அன் ஐஸ்கிரீம். ஸோ அதனால் இட்ஸ் ஹாப்பி எண்டிங் அப்படின்னு சொல்லி பேர் வச்சோம். ஸோ நான் இதோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு கூட சொல்லலாம். கோயம்புத்தூரில் ஃபஸ்ட்டு ஸ்டோர் ஓப்பன் பண்ணும் போது ஒரு பெரிய ஒரு 20 பேனர், ஹாப்பி எண்டிங் இஸ் லீகல் நவ் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு ஒரு போர்டை வச்சுட்டு நான் பாட்டுக்கு சென்னைக்கு ஃப்ளைட் ஏறி வந்துட்டேன். அடுத்த நாள் காலையில் கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து காலு. ஸோ அந்த வைராலிட்டி தான் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, சாமர்த்தியமான பதில். ஆமாம், ஐஸ்கிரீமை நான் சாப்பிட்டதில்லை. வந்துருச்சு சார், ஆன் தி வேல இருக்கு ஹாப்பி எண்டிங். ஆனால் இந்த பேர் வச்சதுக்கப்புறம் வீட்டில் ஒன்றும் சொல்ல சார். என்னப்பா? இல்லை அவர்கிட்ட முண்டாட்டி இதை பார்த்தானா அவ்வளோதான் சார். இந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்றதுக்கு முன்னால் நம்ம ஆலிவ் ஆயிலை கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஏன்னா இந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்ட உடனே எனக்கு சுகர் ஏறக்கூடாதுன்றதுக்காக கிளைசமிக் இண்டெக்ஸை குறைக்குதும். பட் ஐஸ்கிரீமில் ஒரு 50% காற்று இருக்குமா? இல்லை சார், அதோட கம்மியாக. எங்கள் ஐஸ்கிரீமில் கம்மியாக தான் இருக்கும். சாதாரண ஐஸ்கிரீமில் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ உங்கள் ஐஸ்கிரீம் குவாலிட்டி ஐஸ்கிரீமா, காற்று இல்லாத ஐஸ்கிரீமா? காற்று இல்லாத ஐஸ்கிரீம் சொல்ல முடியாது. ஸோ த டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு சாப்பிட்றப்பே தெரியும். அந்த க்ரீமினஸ் வந்து உங்கள் வாயில் இருக்கும். ஸோ இட் ஹேஸ் அ லெஸ் ஆஸ் கம்பேரிட்டிவ்லி அதர் பிராண்ட்ஸ். சரி, அப்புறம் இந்த ஐஸ்கிரீமில் ப்ரோட்டீன் போட்டெல்லாம் பண்ணுறாங்களே, அதெல்லாம் நீ எப்போ பண்ணுவ? உங்கள் கூட சேர்ந்ததுக்கப்புறம் தான் சார் இப்போ இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறேன். இப்போ தான் ஆலிவ் ஆயிலு, இப்போ தான் இந்த சீஸு இதெல்லாம் ஆரம்பிச்சு நெக்ஸ்ட்டு அசாய் ஐஸ்கிரீம்ஸு, இந்த ப்ரோட்டீன் பேஸ்ட் ஐஸ்கிரீம்ஸு. ஸோ இதெல்லாமே வந்து வி ஆர் ட்ரைங் அவுட் சுகர் ஃப்ரீ ஐஸ்கிரீம்ஸு. ஏன்னா சார் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, அவர் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸு. அவர் முன்னாடி நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்ற ஐஸ்கிரீம் ஓனரே ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாத அளவுக்கு பண்ணி விட்டுருவாரு. ஸோ வி ஆர் ட்ரைங் டு இல்லைப்பா, நீ இந்த ஐஸ்கிரீமை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி அதை அனுபவிக்கிறதுக்கு நீ மண்டையை போடாமல் இருக்கணும்ல. கரெக்ட் சார். அதான் ஒரு ஃபேக்ட் சொல்லுவாங்க. அதாவது லைட் பல்பு வந்து 2 வருஷத்தோட ஆக்சுவலாக அது ஃபியூஸ் போயிடும், இல்லை 3 வருஷம் ஃபியூஸ் போயிடும். ஆனால் ஆக்சுவலாக அந்த ஐஸ்கிரீம் அந்த லைட் பல்பு வந்து 100 வருஷம் எரிய வைக்கிற அளவுக்கு கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியும். நாங்களும் ஏன் இந்த சுகரை ஜாஸ்தி போடுறோன்னா அப்போ தான் அது டெம்ட் ஆகி வருவாங்கன்றது ஒரு ஃபேக்ட் இருக்குது. பட்
அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இட்ஸ் என்ன சொல்கிறது, ப்ராப்பர் ஐஸ்கிரீம் ஃபாலோவர்ஸ் வந்து அதை எங்களை விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால் எங்களோட சுகர் லெவலில் கண்ட்ரோல் லெவலில் வச்சுக்கிற அளவுக்கு நாங்கள் இப்போ வி ஆர் இம்ப்ரூவிங் த குவாலிட்டிஸ் அண்ட் அது ரொம்ப திகட்டாத அளவுக்கு எங்களோட இருக்கிறதா எங்களோட ப்ளஸ். இந்த ப்ரொஃபஷனல் ஐஸ்கிரீம் ஈட்டர்ஸ்ன்னு இருக்காங்களா சார்? ப்ரொஃபஷனல் ஐஸ்கிரீம் ஈட்டர்ஸ்ன்னு இருக்காங்களா? ஆமாம் சார், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒரு நாளுக்குள்ள ஒரு நாள் டேஸ்ட் பார்த்து நேற்று வந்து இப்போ லோட்டஸ் பிஸ்காஃப் இப்படி இல்லையா, இன்றைக்கி ஏன் இப்படி இருக்குன்னு கேட்குற அளவுக்குலாம் ஆட்கள் இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தே ஆர் வெரி பிக் ஃபேன் அடிக்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் அப்படி சான்சஸ்லாம் எடுக்க முடியாது. இந்த ஹாப்பி எண்டிங்கை மீதி கண்ட்ரிக்கும் ஹாப்பி எண்டிங் கொடுக்கறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா சார்? நீங்கள் மொட்டையாக சொல்லாதீங்க சார். மொட்டையாக சொல்கிற மாதிரி நீ தானப்பா பேர் வச்சுருக்க. இப்போதான் சார் வருத்தப்படுறேன் ஏன் அப்படி வச்சேன்னு. சார் இப்போ வி ஆர் எக்ஸ்பேண்டட் டு ஸ்ரீலங்கா, துபாய் அண்ட் மலேசியா சார். வி ஆர் எக்ஸ்பேண்டிங் டு அனதர் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஆல்சோ. இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஸோ வி ஆர் இன் குளோபல் சைட்ஸ். ஆக்சுவலி நான் எந்த பிஸ்னஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அது ஸ்கேலபிலிட்டி தான் நான் மெயினாக பார்ப்பேன். வி க்ரோன் லைக் 6 branches இருந்தோம். இப்போ 45 branches வி டன் இட் இன் லைக் 8 months. 100 branches in another 6 months பிளான் பண்ணுறோம். ஸோ எப்போ நீ 1000 பிரான்ச்சுக்கு போவேன்? உங்கள்கிட்ட இருக்க பிரச்சனையே அதுதான் சார். இந்த 50-100 உங்கள் கணக்கு தெரிய மாட்டேங்குது போல இருக்குது. 1000-2000 தான் தெரியுது. ஆக்சுவலி வி ஆர் ஒர்க்கிங் வெரி க்ளோஸ்லி. ஆக்சுவலி அவங்க தெரியுமா தெரியல, சாரோட மென்டர்ஷிப் வந்து ஐ மெட் ஹிம் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் நான் பார்த்தேன். அப்போ அவர் என்கிட்ட கேட்டார், நீ எவ்வளோப்பா பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டார். நான் இவரோட இன்டர்வியூலாம் முன்னாடி பார்த்துருக்கேன். இந்த 50-100லாம் சொன்னால் திட்டுவார் அப்படின்ட்டு. சார் ஒரு 100 கோடி சார் அப்படின்னேன். 100 கோடிலாம் பத்தாது, 1000 கோடி எப்படி பண்ணுவேன் அப்படின்னாரு. ஆக்சுவலி ப்ராக்டிக்கலாக சில பிரச்சனைகளை நானே ரெகக்னைஸ் பண்ண தருணங்கள்லாம் வந்து சாரோட ட்ராவல் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சுது. அதாவது நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறது 8 hour 10 hour தான். நான் வந்து ஒரு 50 கோடி இருந்தால் போதும், 100 கோடி இருந்தால் போதும்னு ஒரு சிறிய மனப்பான்மையில் ஓடிட்டு இருந்தபோது he opened up a lot of things in front of me. எனக்கு சொன்ன ஆலோசனைகளும் இது வந்து ரொம்ப ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்தது. நீ 50 கோடிக்கு ஓடினாலும் அதே எஃபர்ட் தான், 100 கோடிக்கு ஓடினாலும் அதே எஃபர்ட் தான், 1000 கோடிக்கு போனாலும் அதே எஃபர்ட்ன்ற மாதிரி இவர் ரெகுலராக எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான். டெஃபினட்டாக 1000 branches will coming soon சார். COU இதை எல்லாருமே ஈஸியாக கற்றுக்கலாம். 5 ரூபா தேடினாலும் தேடன் தான், 50,000 கோடி தேடினாலும் தேடன் தான். அப்போ தேடுறது 50,000 கோடியாக தேடுன்னு தானே சொல்லுவாங்க சார். ஐஸ்கிரீமை பற்றி சொல்லணும்னா ஆக்சுவலி இந்த ஹாப்பி எண்டிங் பிராண்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுன்றதுலாம் கூட தெரியாது. பேஸ்ட் ஆன் ஒரு கியூரியாசிட்டி அண்ட் இந்த ஐஸ்கிரீம் காம்படிட்டர்ஸை அனலைஸ் பண்ணும்போது தான் ஐ ஃபெல்ட் இட் இன் அ வெரி குட் வே. அதாவது என்ன சொல்கிறேன்னா, த ப்ராஃபிட் மார்ஜின்ஸ், த ஃபுட் பிஸ்னஸ், அது 2-3 விஷயம் தான் நான் வந்து ரொம்ப க்ளீனாக பார்க்குறேன் பிஸ்னஸ். ஐ டூ மல்டிபிள் திங்ஸ். பட் இதில் வந்து ஸ்கேலபிலிட்டி ஒரு ஃபேக்டர் பார்க்குறேன் சார். ஃபுட் பிஸ்னஸில் வந்து இந்த எம்ப்ளாயி டிபெண்டன்சி வந்து ரொம்ப பெரிய பிரச்சனைகள் இருக்கும். அதாவது செஃப் இல்லாட்டி உங்களால் நடத்த முடியாது, அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்டாஃப் இருந்தால் போதும். நீங்கள் ஒரு ஸ்டோருக்கு பண்ணாலும், 100 ஸ்டோருக்கு பண்ணாலும், 1000 ஸ்டோருக்கு பண்ணாலும், உங்களுக்கு ஒரு குறைஞ்ச ரிசோர்ஸஸில் யூ கேன் ரன் த கம்பெனி, யூ கேன் ரன் த ஸ்டோர் சக்ஸஸ்ஃபுல்லி, as well as the profit margins are little higher comparatively other food business. And எங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து கிடையாது ஐஸ்கிரீம் பிஸ்னஸில். ஸோ த ஐஸ்கிரீம் கேன் ஹோல்ட் அப் டு 6 months to 1 year, but we make every week. நீங்கள் சாப்பிட்ற ஐஸ்கிரீம் வந்து எவ்ரி வீக் ஃப்ரெஷ் ஐஸ்கிரீம்ஸ் தான் இருக்கும். இந்த கொலை பசி ப்ரெசன்டேஷன் சொல்லும்போது சொன்னாரே, அவர் பிஸ்னஸில் ஷெஃப்பே வேணான்னு, அந்த மாதிரி ஏதாவது நீ பண்ண முடியுமா ஏஐ யூஸ் பண்ணி? சார் இப்போ நாங்கள் அதுக்குண்டான முயற்சிகளை பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது ஐஸ்கிரீம்ஸை வந்து ஆட்டோமேட் பண்ணுறது எப்படி, அதாவது நாங்கள் வந்து வி டோன்ட், சின்ஸ் ஐ வாஸ் இன் ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால ஐ கம்ப்ளீட்லி அனலைஸ் த டேட்டா. அதாவது ஒரு ஸ்டோரில் இந்த பெசன்ட் நகர் ஸ்டோரில் என்ன ஓடுது, அண்ணா நகர் ஸ்டோரில் என்ன ஓடுதுங்கிறத ரொம்ப டீட்டெயில்டு ஏஐ யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலி அதோட டேட்டா அனாலிட்டிக்ஸ் வந்து ரொம்ப நான் நைக்கியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது எந்த டைமில் கஸ்டமர் உள்ளே வருவாங்கன்றதை முதற்கொண்டு டேட்டா வாஸ் அனலைஸ் பண்ணி வி ப்ராசஸிங் த டேட்டா. ஏன்னா வேஸ்டேஜ்ன்றதை தாண்டி எம்ப்ளாயோட ஷெட்யூல்ஸு, அவனோட சேலரி, இந்த அளவுக்கு டெக்னிக்கலாக வி ஆர் வெரி க்ளீன் ஆன் த டேட்டா சைட்ஸ். ஏன்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்குனே ஒரு டீமை செட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த டீம் வந்து எவ்வளோ ஸ்டோர்ஸில் எந்த டைமில் எந்த ஐஸ்கிரீம் விற்கிதுன்றது முதற்கொண்டு தே அக்யூரேட்லி நோ த டேட்டா. ஸோ வி ஆர் ஒர்க்கிங் டுவோர்ட்ஸ் தட். இந்த ஃபயர் சாட்டில் இது வரைக்கும் பண்ணாத ஒன்றத்தை பண்ண போகிறேன். கொலை பசி. அப்புறமா உன் மேலே வெறியில் இருக்கணும் நம்ம ராஜா, அவரை கூப்பிட்டு உன்னை இன்டர்வியூ பண்ண சொல்கிறது தான் ஐடியா. ராஜா, A to B ராஜா வாங்க, எனக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் நல்லா கேள்வி கேட்டு ரோஸ் பண்ணுங்க. என்னால் ரோஸ் பண்ண முடியல, எதை கேட்டாலும் நீங்கள் சொன்னதுக்கப்புறம்னு என்ன சொல்கிற. உங்களுக்கும் ஹாப்பி எண்டிங் பிடிக்கும், நீங்கள் உட்காந்து இந்த நாளை வடிவமைத்து கொடுத்த என் தொழிலுக்கு முதல் வணக்கம்.
எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த ஐஓ குழுமத்திற்கு மென்டார் சிவசங்கர் அவர்களுக்கு வணக்கம். இன்ஃப்ளூயன்சராக நீங்கள் இருக்கிறீங்க, நான் பிஸ்னஸ் மேனாக இருந்து இன்ஃப்ளூயன்சராக ஆகியிருக்கேன். வருங்காலத்தில் சாதனை படைக்க இருக்கின்ற ராஜராஜன் பற்றி சொல்லணும்னா அவருடைய ஐஸ்கிரீம் நான் டேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். உண்மையிலேயே அவருடைய பாதை தனிப்பட்ட பாதையில் செய்ய போகிறாங்க. ஐயா சொன்னது மாதிரி கூடிய சீக்கிரம் இவர் யாரோட சேர்ந்துருக்காருன்னா ஆதி சிவா ஐயா மென்டர் சிவசங்கரோட கை கொடுத்துருக்கார். கண்டிப்பாக 1000 அல்ல 10,000 கோடியை நீங்கள் ஈஸியாக கடந்து விடுவீர்கள் என்ற நம்பிக்கை. இந்த ஐஸ்கிரீம் பிஸ்னஸ்ங்கிறது வேஸ்டேஜ் இல்லைங்கிற ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்க. சின்ன உடைய இது கஸ்டமரை சரியாக வர வைக்கலைன்னா இவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ஓடிக்கிட்டே இருக்கும். பொதுவாக பிஸ்னஸ்க்கு வந்து இந்த சைக்கிளிங் டைமிங் ரொம்ப முக்கியம். ஐஸ்கிரீமை பொறுத்த வரைக்கும் இப்போ எங்கள் பிஸ்னஸ் மாதிரி தான். ப்ராடக்ட் ரெடி பண்ணி வைப்போம், கஸ்டமரில் இல்லைன்னா சட்னி சாம்பார் ப்ராடக்ட் எல்லாம் இதாகிடும். இப்போ வேகமாக சென்று அடைஞ்சதுன்னா அழகாக பேசும்போது சொன்னார், எங்களுடைய ப்ராடக்ட் 1 வீக்கில் சேல் பண்ணிடுவோன்னு. டேட்டாஸை வச்சு போகிறதுனால நீங்கள் நினச்ச மாதிரி இலக்கை கண்டிப்பாக அடைவீங்க. பட் என்னுடைய சின்ன பாயிண்ட்டு, நான் ஃபஸ்ட்டு ஸ்டோரி எழுதும்போது நம்மளுடைய வாடிக்கையாளர் யார், அது என்னுடைய வாடிக்கையாளர் 6 வயசுலேருந்து 70 வயசு இருக்கிறவங்க இருக்கணும்னு நினச்சேன். உங்களுடைய வாடிக்கையாளருடைய எய்ம் என்ன? நீங்கள் எந்த மாதிரி கேட்டகரி கஸ்டமரை ரீச் பண்ண போகிறீங்க? சார் ஆக்சுவலி அந்த ப்ராடக்ட் வந்து இட்ஸ் அ குளோபல் ப்ராடக்டாக பார்த்தேன். ஐஸ்கிரீம் இப்போ இந்த 100 பேர் இருக்கீங்கன்னா, இந்த 1000 பேர் இருக்காங்கன்னா, இதில் ஐஸ்கிரீம் பிடிக்காதவங்கன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 4 பேரில் ஒரு 10 பேர் இருப்பாங்க மேக்ஸிமம். அதுவும் டியூ டு த சுகர் ஆர் லைக் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கவங்க தான் அந்த கஸ்டமர். ஸோ அப்போ அது வந்து குளோபல் ஆடியன்ஸுன்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே ஃபிட் பண்ணுறோம். ஒன்று. ரெண்டாவது, எனக்கு அந்த மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு கேப்பை பார்த்தேன். லெட்ஸே இப்போ பெரிய பிராண்ட்ஸ்னு எடுத்துகிட்டா ஒரு 2 பிராண்ட்ஸ் தான் வந்து இப்போ இருக்காங்க. தேவர்களுக்கு ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் தான் இருக்காங்க இந்த ஃபீல்டுக்குள்ளே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பீப்புள் அரவுண்ட் ஹியர் அவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அவங்க மோனோட்டோனஸாக ஆகிட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ அப்போ அதை தாண்டி ஐஸ்கிரீமை தாண்டி அலாங் வித் த டெசர்ட்ஸோட போகும்போது வி ஹாவ் அ வெரி குட் ட்ரஸ்ட் அண்ட் த ப்ராடக்ட் சைட்ஸில் எங்களுக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ அது கூட டெசர்ட்ஸ் ஆட் பண்ணும்போது வி பிகம் அ யூனிக்னஸ் தெரியும் அப்படிங்கிறதுக்காக அந்த செக்மெண்ட்ஸ்குள்ளே தான் ஃபிட் ஆகணுன்றதை நான் டிசைட் பண்ணேன். அண்ட் அகைன் நான் ஐஸ்கிரீம் கடை ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாரும் சொன்னாங்க, சார் ஸ்கூல் பக்கத்தில் காலேஜ் பக்கத்தில் வைங்க அப்படின்னு ஒரு காமன் ஆடியன்ஸோட ட்ரெண்ட் இருந்துச்சு. எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. ஏன்னா நான் வந்து முன்னாடி ஃபுட் பிஸ்னஸ்லாம் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கூல் சைடு காலேஜ் சைடில் ஒரு பிரச்சனை என்னென்னா, மொத்தமாகவே ஸ்கூலு வருஷத்துக்கு 200 நாள் தான், காலேஜும் 200 நாள் தான், மீதி 165 நாள் காத்தோடும், யாருமே வரமாட்டாங்க. ஸோ அப்போ நான் யோசிச்சது அது கிடையாது. க்ரௌடு அதாவது பப்ளிக் எங்கே இருக்காங்க, ஃபேமிலி எங்கே இருக்கோ அங்கே கடையை வை. அங்கே தான் வந்து சாப்பிட்டோன்னே குழந்தை அங்கே ஐஸ்கிரீம் கடைக்கு போகணுங்கிறதான். இப்போ வந்து ஆக்சுவலி நான் ட்ரெண்ட் எப்படி பார்க்க ஆரம்பிச்சுன்னா, ஆஃப்டர் அ குட் டின்னர் உங்கள் கடைக்கு சாப்பிட்டதுக்கப்புறமோ சங்கீதாலையோ எங்கேயோ சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு டெசர்ட் பிளேஸுக்கு போகணும் அப்படின்றது தான் இவங்களோட தாட் ப்ராசஸாக இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் தான் நாங்கள் கேட்ச் பண்ணுறோம். ஸோ எங்களோட ஆடியன்ஸ் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் மெயினாக வேணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கான்ஷியஸாக பார்க்குறேன். காம்படிஷன் அப்புறம் உங்களுக்கு இருக்கிற பெரிய சேலஞ்சிங் வந்து வெதர் டைம் வந்து கஸ்டமருடைய தாட்டு வந்து இப்போ மழை காலம், அப்புறம் இந்த மாதிரி முக்கியமான சூழ்நிலையில் உங்களுடைய ப்ரொடக்ஷன் லெவலில் அது பண்ணதை வந்து இந்த மாதிரி டிசம்பர்லேருந்து ஜனவரி கிராஸ் பண்ணும்போது அந்த நேரத்தில் வந்து மழை இதெல்லாம் கிளைமேட் மாறும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் டைமில் உங்கள் ஸ்டோருக்கு வரக்கூடிய ஃபுட்பால், அதாவது கஸ்டமருடைய இன்டேக்கை எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, இதுதான் அந்த ஜென்ரேஷன் கேப்புன்னு சொல்கிறது. ஸோ இப்போ ஆக்சுவலாக என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கீங்கல்ல, இது நவம்பர் மாதம், இந்த நவம்பர் மாதம் ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் இருந்தால் யாராவது ஒருத்தரை கை தூக்குங்களேன் பார்ப்போம். ஸோ அப்படி கிடையாது. த ட்ரெண்ட் ஹேஸ் சேஞ்ச்ட். அண்ட் எங்களோட டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த டிசம்பர் 31ஆம் தேதி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இருக்கிறதுலே பீக்கான கோல்ட் டேன்னு வச்சுட்டிங்களா, அன்றைக்கி தான் சேல்ஸ் இன்க்ரீஸ்டாக இருக்கும். இப்போ இருக்க ட்ரெண்ட் என்னென்னா, மழை சோன்னு பெய்யும்போது ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் ட்ரெண்டு. ஸோ இப்போ அதுதான் எங்கள் பாயிண்ட்டாகவே பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து வி அனௌன்ஸ் ஆஃபர்ஸ் ஆன் த ரெய்னி டேஸ் அண்ட் வி நோ வென் இஸ் த சீசன் அவுட். ஸோ அப்போ வந்து அதுக்குண்டான இளையராஜா மியூசிக்கை ரிலீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஆஃபர் ரிலீஸ் பண்ணுறது தான் எங்களோட டேட்டா டீம். ஸோ திஸ் இஸ் ஹவு வி அந்த கேப் வந்து இப்போ வந்து ஐஸ்கிரீம்க்கு வந்து இப்போ எவர்கிரீன் 365 டேஸ் மார்க்கெட்டை நான் பார்க்குறேன். கம்பேரிட்டிவ்லி ஏர்லியர் டேஸ் இப்போ நம்மலாம், நான் சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போதெல்லாம் சளி பிடிச்சிக்கும், ஐஸ்கிரீம் சாப்பிடாதன்ற காலம்லாம் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தான் சளி பிடிக்காதுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. இல்லை, எனக்கும் அந்த அனுபவம் இருக்குது. சிவா சார் கூட ஒரு தடவை இட்டாலி போயிருந்தேன். நானும் அவரும் வந்து அந்த கிளைமேட்டில் போய் ஒரு ஐஸ்கிரீமை என்ஜாய் பண்ணோம்.
என்னுடைய பிஸ்னஸ்க்கு இருக்கிற சேலஞ்சில் நீங்கள் ஏதாவது யங்ஸ்டர் ஏதாவது புதுமையான வித்தை எதையாவது யூஸ் பண்ணுவீங்கன்னு நம்மளும் அதிலேருந்து எதாவது பிக்கப் பண்ணிக்கோங்கிறது ஐயாவுடைய கேள்வி மாதிரியே அவர் பேசுகிற ஸ்டைல்லையே பேசி கேட்டேன். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன வேணும்னா, அது இங்கே இருக்காங்க பாருங்க, இவங்க தான். இவங்க நினச்சா ஒரு பிராண்டை ஒரே நாளில் தூக்கிட்டு போக முடியும், ஒரே நாளில் கீழே கொண்டு வந்துட முடியும். நீங்கள் 25-30 வருஷமாக ஒரு பழையான பிராண்டாக இருக்கலாம், பட் உங்களுக்கு தெரியாது இல்லை. பட் இந்த இவங்க நினச்சாங்கன்னா உங்களோட சேல்ஸை ஒரே நாளில் ட்ரிபிள் பண்ணுற எஃபிஷியன்சி இவங்கள்ட்ட தான் இருக்குது. இவங்களை தவிர வேறு எந்த மீடியாவுமே கிடையாது. பிகாஸ் ஐ ஒர்க் ஆன் த டிஜிட்டல் சைட்ஸ்லையும் நான் வந்து ஐ வாஸ் ஒர்க் வித் லைக் அ லாட் ஆஃப் எம்என்சிஸ், பெப்சிகோ, நைக்கின்ற எல்லா சைட்ஸ்லையும் டிஜிட்டல் சைட்ஸில் என்னோட கோர் பிஸ்னஸ் வந்து எனக்கு இவங்களை ஹாப்பி எண்டிங்கை தாண்டி இவங்க எல்லாத்துக்கும் என்னை ரெகக்னைஸ் பண்ணணும்னா ஒன்று சொன்னால் ஸ்பூன் அப்படின்னு சொன்னால் போதும். இந்த ஸ்பூன் 12 ரூபா ஸ்பூன் 1000 ரூபாய்க்கு எப்படி விற்றேன்னு ஒரு ரீல் ஒன்று இருக்குது, அதை சொன்னால் இவங்களுக்கு தெரியும். பிகாஸ் ஐ மோஸ்ட்லி ஒர்க் ஆன் த டிஜிட்டல் சைட்ஸ். ஒரு கஸ்டமர் அக்வசிஷன் பண்ணணும்னா நீங்கள் ஆடாக ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஆட் போட்டிங்கன்னா இட் வில் நெவர் ஒர்க் பிகாஸ் த காஸ்ட் பர் கிளிக் இட் மைட் பி காஸ்ட் ஃப்ரம் 8 rupees to 80 rupees. அது வேஸ்ட் ஆஃப் மணி. வென் த பீப்புள் நோஸ் இஸ் அன் அட்வர்டைஸ்மெண்ட். நீங்களும் நானுமே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தோம்னா we tend to swipe it, but the people like them when they speak in front of the camera it has a different versions and different views. ஸோ இப்போ இருக்க நான் அவங்களுக்கு அட்வைஸ்ன்னு சொல்கிறது இல்லை, ஒரு இப்போ கரண்ட் ட்ரெண்ட் அப்படின்னு சொன்னால் இவங்க தான் இஸ் அ மேஜர் ஃபேஸ்புக் அண்ட் மெட்டா அப்படிங்கிற ஒரு வெர்ஷன்ஸில் சொல்கிறேன். நானும் ஆண்டர்பிரனரை வந்து இப்போ நானும் அவங்களோட ஒருத்தராக நானும் சேர்ந்துட்டேன். நான் கூட இப்போ இன்ஃப்ளூயன்சராக ஆகிட்டேன். நான் விவசாயி மகனாக வந்து எங்கள் அப்பா நடந்து வந்த பாதையில் எங்கள் தாத்தா காமிச்ச வழியிலிருந்து ஒரு பிஸ்னஸில் ஆண்டர்பிரனராக வந்துட்டு இப்போ நான் இன்ஃப்ளூயன்சராக போயிட்டேன். நம்ம சொல்கிற மேட்ரு வந்து சப்ஜெக்ட் வந்து அது உண்மையான ரீச் ஆகணும், நம்மளை நம்ம சொல்கிறத நம்ப வைக்கணும். இவங்களுக்கு நம்மளை விட அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ராடக்ட்டு ஓனரை விட அவங்களுக்கு ரெஸ்பான்ஸு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஒரு கரெக்டான மெசேஜை கரெக்டான லெவலில் கொடுத்தா தான் அவங்க சொன்ன வார்த்தை உண்மைன்னு எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஆகவே உங்களுடைய எதிர்காலம் வந்து இன்னும் சிறப்பாகணும். ஐயா சொன்ன மாதிரி 1000 அல்ல, பக்கத்தில் ஒரு சைபரை போட்டு 10,000 தாண்டி நீங்கள் நிறைய ஸ்டோரை வேகமாக திறக்கணும். உங்கள் ஸ்டோரை வைக்கணும்னா ஒரு ஸ்டோர் பண்ணுறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ நாளில் ரீச் பண்ண முடியும்? சார் நாங்கள் ஆக்சுவலாக வந்து ஒரு 12 to 15 lakhs would be the இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் சார். ஆவரேஜாக இப்போ வந்து ஒரு ஸ்டோர், ஒரு குட் பர்ஃபார்மிங் ஸ்டோர்னு ROI சொல்லுவாங்க, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. எங்களோட பெஸ்ட் ஸ்டோர் டன் இட் இன் 2 months. 12 lakhs வந்து ப்ராஃபிட்ஸாகவே, ஆக்சுவலி த ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் இஸ் pretty high, close to 60-70%. ஸோ அதனால் ROI will be like a 2 monthsல கூட எடுக்கிற ஸ்டோர்ஸ் இருக்குது. there will be a worst case scenario, it will comes around 10 to 12 months வரைக்கும் worst caseல நடக்குது. and again very big thanks to him. ஏன்னா அவர் வந்து ஒரு தடவை எனக்கு ஆல் ஆஃப் அ சடன் ஒரு ஃபேன்சி நம்பர்லேருந்து கால் வந்தது. நான் திடீர்னு எடுத்து ஹலோ அப்படின்னேன். சார் நான் தான் A2B பேசுகிறேன், சார் பேசுகிறேன், நான் உங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், உண்மையுமே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி அவுட் ஆஃப் த பாக்ஸ். இவர் எனக்கு கால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நான் இவரோடலாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன சிறுவண்டு. ஸோ அவர் அந்த 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 பெருந்தன்மையை வந்து நான் ரொம்ப மதிக்கிறேன். நான் உங்கள் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஒரு பலத்த கைத்தடல் எங்கள் அன்பண்ணன் ஸ்ரீனிவாஸ் ராஜா அவர்களுக்கு. மரியாதைக்குரிய அன்பண்ணன் ஸ்ரீனிவாஸ் ராஜா அவர்கள் ராஜராஜன் அவர்களை கௌரவப்படுத்துகிறார். அடுத்ததா ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒன்று சொல்ல போகிறோம். ஸோ அதை சொல்கிறதுக்காகவே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஒரு பெரிய கைதட்டலோட லெட்ஸ் வெல்கம் பிரேக்கிங் நியூஸ் சொல்கிறதுக்குனே பெயர் போன நியூஸ் ரீடர் பாலிமர் ரஞ்சித் அவர்களை அன்போடு மேலைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் வாங்க சார். ஸ்டார்ட் பண்ணலாமா? டெஃபினெட்லி ப்ளீஸ், வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யுவர் பிரேக்கிங் நியூஸ். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைய IO பிரேக்கிங் நியூஸ் செய்திகளை வாசிப்பது நான் ரஞ்சித். இன்றைய செய்தி தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது கிரியேட்டர்ஸ் மற்றும் இன்ஃப்ளூயன்சர்ஸின் மிகப்பெரிய கிரைசிஸ் பற்றியதா? அல்ல. வருமான வரி பற்றியது? அதுவும் அல்ல. அல்காரிதம் பற்றியது? இல்லவே இல்லை. இது இன்னும் சுவாரஸ்யமாக, சீரியஸாக நமது உடல் நலத்தை பற்றியது, நமது உடலை பற்றியது, நமது எதிர்காலத்தை பற்றியது. IO பற்பல நல்ல விஷயங்களை பல ஆண்டுகளாக மக்களுக்காக மக்கள் மத்தியில் செய்து வந்தாலும்
இன்னும் தனது சேவையை மக்களுக்காக வழங்க காத்துக் கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இன்று இந்த விழாவில் நவரத்தினமாய் 9 முக்கிய விஷயங்களை பேச வந்திருக்கிறது. அந்த 9 விஷயங்கள் என்னென்ன என்பதை இப்பொழுது பார்க்கவிருக்கிறோம். IOAI கிரியேட்டிவ் ஸ்டுடியோ சென்னையில் முதன்முறையாக உலக தரத்தில் முழுக்க AI தொழில்நுட்பத்துடன் 20 கோடி ரூபாய் செலவில் IOAI கிரியேட்டிவ் ஸ்டுடியோ அமைய இருக்கிறது. யூடியூபர்ஸ், கான்டென்ட் கிரியேட்டர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஆட் ஃபில்ம் மேக்கர்ஸ், ஃபியூச்சர் ஆட் ஃபில்ம் மேக்கர்ஸ் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதற்கு கட்டணம் கிடையாது. ஈக்விட்டி மட்டுமே அல்லது ரெவென்யூ ஷேர் செய்து பயன் அடையலாம். IO இன்னர் சர்க்கிள் உங்கள் வருவாயை 1 கோடியிலிருந்து 10 கோடி, 10 கோடியிலிருந்து 100 கோடி, 100 கோடியிலிருந்து 1000 கோடி என உயர்த்தும் வழிகளை பற்றி ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது. நீங்கள் 80 ஆண்டுகள், 100 ஆண்டுகள் அல்லது 120 ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழ என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது. லிவ் லாங் இது உங்களின் உடல் நலன்களை பாதுகாக்க வழங்கப்படும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உறுப்பினர் அட்டை ஆகும். வாரத்திற்கு ஒரு முறை, ஆண்டுக்கு முழுவதும் பயன்படுத்தக்கூடிய வகையிலான இந்த உறுப்பினர் அட்டை கட்டணம் 4 லட்சம் ரூபாய். இந்த திட்டத்தின் கீழ் உறுப்பினர்கள் லீலா பேலஸ் அல்லது ITC போன்ற இடங்களில் 3 மாதத்திற்கு ஒரு முறை பிளட் டெஸ்ட் எடுத்து உடலை பரிசோதனை செய்து அதற்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ் தந்து உங்கள் உடல் நலனை மேம்படுத்திக் கொள்ளலாம். சானா, மசாஜ், ஜிம் வரலாம், வாரம் எடுத்துக்கொள்ளலாம். IO 100 சேலஞ்ச் 5 முதல் 7 ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ள ஒரு சவால் என்னவென்றால் பிளட் சாம்பிள்ஸ் எடுக்கப்படும். அந்த 100 சோதனைகளிலும் ஒருவரது முடிவுகள் பச்சை நிறத்தில், அதாவது கிரீன் என்று இருந்தால் அவருக்கு கிடைக்கும் பரிசு ரூபாய் 10 லட்சம். மருத்துவராக இருந்தால் 20 லட்சம் ரூபாய். எடுத்துக்கோ IO சேலஞ்ச் எடுத்துக்கோ. IO 360 க்ளோ பிளஸ் ஹெல்த் பிளஸ் லாங்கவிட்டி. IO 360 என்பது ஒரு பியூட்டி புரோகிராம். இது ஒரு இன்சைட் அவுட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இங்கே தோல் பொலிவு, வயது குறைவு, எனர்ஜி, ஹார்மோன்ஸ், மன அழுத்தம், தூக்கம், உங்களை பாதிக்கும் அனைத்து விஷயங்களும் ஒரே இடத்தில் முழுமையாக ஆய்வு செய்து உங்களுக்கு மட்டும் தனிப்பட்ட 360 டிகிரி ஹெல்த் அண்ட் க்ளோ பிளான் உருவாக்கப்படுகிறது. இந்த அப்ரோச் தான் IOவை யூனிக் ஆக்குகிறது. உள்ளிருந்து வரும் ஆரோக்கியம் மற்றும் வெளியே தெரியும் க்ளோ இரண்டும் சேர்த்து நீண்ட நாட்கள் இளமையாக வைத்திருக்கும். IO 360 உள்ளும் புறமும் முழு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. IO ஃபிட்னஸ் என்பது ஒரு சாதாரண ஜிம் திட்டம் அல்ல. இது உங்கள் உடல் எதை தேடுகிறது என்பதை அறிவியலால் புரிந்து கொண்டு உங்களுக்கு மட்டும் வடிவமைக்கப்பட்ட பர்சனலைஸ்ட் ஃபிட்னஸ் சிஸ்டம். ஸ்ட்ரென்த், ஃபேட் லாஸ், மொபிலிட்டி, ஸ்டாமினா என எல்லாமே உங்கள் உடல் ஏட்டாவுக்கும் லைஃப் ஸ்டைல் பிளானுக்கும் செய்யப்படும். சரியான பயிற்சி, சரியான நியூட்ரிஷன், சரியான ரிகவரி என எல்லாமே ஒரே இடத்தில் IO ஃபிட்னஸ் உடலை மட்டுமல்லாமல் உங்கள் முழு வாழ்க்கை தரத்தையே உயர்த்தை மாற்றும். IO ரேடியன்ஸ் என்பது ஒரு சாதாரண க்ளோ ட்ரீட்மெண்ட் அல்ல. உங்கள் தோல் தேவையை, ஹைட்ரேஷன், கொலாஜன், பிக்மெண்டேஷன், ஸ்ட்ரெஸ் இம்பாக்ட் இப்படி எல்லாவற்றையும் ஆய்வு செய்து உங்களுக்கு மற்றும் பர்சனலைஸ்ட் ஆக க்ளோ அண்ட் ரெஜுவினேஷன் பிளான் தரும் ஒரு அட்வான்ஸ் ஸ்கின் ப்ரோக்ராம். இன்ஸ்டன்ட் க்ளோ பிளஸ் லாங் டர்ம் பிரைட்னஸ் இரண்டையும் பாதுகாப்பாகவும் இயற்கையான முறையிலும் தருவது IO ரேடியன்ஸின் தனிச்சிறப்பு. உங்கள் முகத்தில் இயற்கையான ஒளி மீண்டும் வந்து நிரந்தரமாக நிலைக்க மாற்றும். IO அஃபிலியேட் IO பொருட்கள், அதாவது சப்ளிமெண்ட்ஸ் மற்றும் சேவைகள், சிகிச்சைகள் ஆகியவற்றை விற்பனை செய்வதற்கான ஒரு திட்டம் இது. இந்த குறிக்கோளுக்கு குறிப்பாக பெண்களுக்காக செயல்படுகிறோம். ரூபாய் 10 லட்சம் வரை விற்றால் வைர நகை பரிசு, 1 கோடி விற்றால் எலக்ட்ரிக் கார் பரிசு, 5 கோடி விற்றால் ஒரு பிளாட்டே பரிசு. இறுதியாக IO அறுசுவை விருந்து. ஒருவர் உழைப்பது அந்த ஒரு ஜான் வயிற்றுக்குத்தான். பற்பல விஷயங்களை IO செய்தாலும் மனம் மட்டும் குளிர்ந்தால் போதுமா? வயிறும் நிறைய வேண்டும் அல்லவா? அதற்குத்தான் இந்த அறுசுவை விருந்து. இன்னும் சற்று நேரத்தில் நீங்கள் சாப்பிட இருப்பது இந்தியாவை தாண்டி பல நாடுகளிலிருந்து வரவழைக்கப்பட்ட பொருட்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மெகா மெனு, மெகா டேஸ்ட். IO இந்த உணவை தந்தாலும் ஐயோ இன்னா டேஸ்ட் பா என உங்களையே ஐயோ என சொல்லும் அளவுக்கு இன்றைய இரவு உணவு இருக்க போகிறது. பேசிக்கிட்டே இருக்காதப்பா, மெனுவை சொல்லு, வாயில வருது சொல்லு என்பது போல இருக்கிறது நமது இன்றைய மெனு. சீக்கிரம் சாப்பிட வேண்டும் என்ற ஆவலோடு அர்ஜென்ட்டாக படிக்கிறேன், முடிந்தால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வர்ஜின் பெனா கொலடா, ப்ளூ கெராக்கோ, ஹாட் சாக்லேட், ஃப்ரூட் சாலட், தயிர் வடை, தேங்காய் மாங்காய் சுண்டல், சில்லி பனீர், கார்ன் அண்ட் ஜலபெனோ ஃபிலோ ஆர்ட்,
golden dried baby corn, prawn 65, chili garlic fish, chicken popcorn, goshi kalauti, paneer tikka, paneer butter masala, kadai subs, tangri kebab, murg malai, goshik, vegetable manchu soup, mutton pepper soup, butter chicken, butter naan, tandoori roti, latsa paratha, enna katrika, keera pappu, mushroom 65, vanjaram tava fry, mutton gyros, prawn tokku, madras bean curry, andhra chili, Sichuan noodles, vegetable Manchurian, wok toasted fried rice, egg noodles, chicken fried chili, lamb meat balls in black pepper sauce, kai biryani, top nalli biryani, ambur mutton biryani, onion pachadi, ponni sadam, milaga rasam, tayir sadam, pave cake, sitcut with gulkan, orange and hazelnut stuffed gulab jamun, mango dressed lychees, warm chocolate, pudding churros, happy ending ice creams with 4 luxury flavors. என இது உணவா இல்ல உணவு கடலா என உங்களை திக்குமுக்காட செய்யும் அளவுக்கு உணவு பதார்த்தங்களை ஒவ்வொன்றாக தேடி தேடி குவாலிட்டியாகவும் நல்ல குவான்டிட்டியாகவும் செலக்ட் செய்திருக்கிறார் நம் சிவசங்கரன் அவர்கள். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் உங்கள் எதிர்காலத்திற்கும் வழிவகுக்கும் ஐவோ ப்ராடக்ட்ஸ் இனி உங்கள் உணவில் உங்கள் பாதையில் புதிய மாற்றத்தை கொண்டு வர இருக்கிறது. இங்கு கூடியிருக்கும் நீங்களும் ஐவோ நிறுவன பொருட்களை பயன்படுத்தினால் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், எப்படி உங்கள் வாழ்வில் அது இன்றியமையாத பொருளாக மாறும் என்பது நீங்கள் உபயோகிக்க தெரிய வரும். உடல் ஆரோக்கியத்தை பேணி காப்பது நல்லது. அதே போல ஐவோ ஆலிவ் ஆயிலை நம் உணவில் சேர்ப்பது சிறந்தது. மீண்டும் மற்றொரு செய்தி தொகுப்பில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ரஞ்சித். நன்றி, வணக்கம். அவார்ட்ஸ் செரிமனி இப்போ வந்து நடக்க போகுது. ஐவோ இன்ஃப்ளூயன்ஸ் 2025ல நிறைய டேலண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெகக்னைஸ் பண்ணி அச்சீவ் பண்ணவங்க எல்லாத்தையுமே ரெகக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு கிரெடிட்ஸ் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவார்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அவார்ட் செரிமனி இப்போ நடக்க போகுது. லைனா எல்லாருக்குமே அவார்ட்ஸ் போக போகுது. அதை கொடுக்கறதுக்காக மரியாதைக்குரிய நேச்சுரல் CK குமரவேல் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். Founder and CMD of India's #1 saloon chain Naturals, CK குமரவேல் அவர்கள். இந்த அவார்ட் யாருக்கு அவார்ட் கொடுக்க போறாங்க and என்ன அவார்ட் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஐவோ பெஸ்ட் ஃபாதர் டாட்டர் டுவோ அவார்ட் 2025 goes to ஸ்ரீதர் மாஸ்டர் and அக்ஷரா ஸ்ரீதர் அவர்கள். மாஸ்டர் வாழ்த்துக்கள். வழக்கமா சொல்றது மாஸ்டர், சுத்தி போட்டுக்கோங்க மாஸ்டர். தேங்க்யூமா. ஆர்த்தி ஸ்கேன்ஸோட ஃபவுண்டர் மரியாதைக்குரிய மிஸ்டர் கோவிந்தராஜன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அண்ட் இவர் அவார்ட் யாருக்கு பிரசன்ட் பண்ண போறாங்க அப்படின்னா சோஷியல் மீடியால ரொம்ப பாப்புலர் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு தான். ஐவோ பெஸ்ட் டெக் கண்டென்ட் கிரியேட்டர் ஆஃப் தி இயர் 2025 goes to A2D நந்தகுமார் அவர்கள். It's the rise of the dragon god. Thank you. Ananda அப்படியே அந்த அவார்டோட ஒரு ரேம்ப் வாக் வின்னிங் வாக் on. Oh fire fire ma. Oh fire fire ma. Congratulations. வாழ்த்துக்கள். Thank you. And அடுத்த அவார்ட் பிரசன்ட் பண்றதுக்காக லெட்ஸ் வெல்கம் KT ஸ்ரீனிவாச ராஜா அவர்கள், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் தி இந்தியன் அடையார் ஆனந்த பவன். இந்த அவார்டு என்ன அவார்டு, யாருக்கு போக போகுது, அண்ணன் யாருக்கு கொடுக்க போறாரு அப்படின்னா மணிமேகலை. எஸ், ஐவோ செலிபிரிட்டி செஃப் 2025 யாருக்கு போக போகுது? டாக்டர் ஷெஃப் வினோத் குமார். ஐவோ வெல்னஸ் செஃப் கண்டென்ட் கிரியேட்டர் 2025 எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அன்பு சகோதரர், such a nice human being, மரியாதைக்குரிய மனிதர் செஃப் தீனா.
எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் சார்கிட்ட ஒரு அருமையான ஒரு அவார்டு வாங்கியிருக்கேன். ரியலி தேங்க்யூ ஸோ மச் சார். ஆக்சுவலாக நான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது சார் திடீர்னு ஒரு நாள் டெக்ஸ்ட் பண்ணார். நவம்பர் 18, இன்றைக்கி நவம்பர் 14, 4 நாள் தான் வித்தியாசம். அன்னைக்கு ஈவினிங் ஒரு 5 மணிக்கு ஒரு டெக்ஸ்ட் வருது. தீனா, நான் சிவசங்கரன், ஏஎஸ்எல் ஃபவுண்டர், ஃப்ரீயாக இருக்கும்போது டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் அப்படி சொன்னார். ஸோ நான் அந்த டெக்ஸ்ட்டை பார்த்த உடனே இவர் ஏன் டெக்ஸ்ட் பண்ண போகிறாரு, எனக்கு இவர் எவ்வளோ பேர் லெவலில் இருக்கார், லெஜெண்டாக இருக்கார், பிக் ஷாட்டு. ஸோ இவர் ஏன் பண்ண போக சொல்ல ஃபஸ்ட்டு எடுத்துன்னு என்ன பண்ணால் அவர் நம்பரை பிளாக் பண்ணேன். பிளாக் பண்ணிட்டேன் அவர் நம்பரை. பிளாக் பண்ணிட்டு இருந்தாலும் மறுநாள் காலையில் மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு அழுத்தம் இருந்தது, உண்மையாகவே இருக்குமா அப்படி சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இன்னொரு மொபைலில் வாங்கி நான் கால் பண்ணும்போது, ஆமாம் தீனா, நான் சிவசங்கர் சார் தான் பேசுகிறேன், எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ இந்த 1 year ஜேர்னி ட்ராவல் வந்து சாரோட போயிட்டுருக்கு. ரியலி வெரி மச் ஹாப்பி. அதாவது எதுக்காக இந்த இடத்துல நான் இது மென்ஷன் பண்ணுறேன்னா, 16 வருஷமாக எம்என்சி மல்டிநேஷனல் கம்பெனியில் குஜராத், மும்பை, சென்னை, பெங்களூர் நிறைய ப்ராப்பர்ட்டியில் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ லாஸ்ட் 3 yearsஸாக ஒரு ட்ராவல் பண்ணலாம்னு சொல்லிட்டு யூடியூப்காக ஷெஃப் தீனாஸ் கிச்சன் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஸோ நிறைய விஷயம் பார்த்துட்டு வந்தோம். இந்த இடத்துல என்னை வந்து நான் ஒரு கல்லை வந்து சிலை மாதிரி செதுக்கி வச்சுட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்தது. சார் என்னை கூப்பிட்ட உடனே அந்த சிலைக்கு வந்து ஒரு நல்ல வேல்யூ கொடுக்கணும், கரெக்டான இடத்துல இருந்தால் தான் வேல்யூ கிடைக்கும்னு சொல்லிட்டு கரெக்டாக என்னை கூப்பிட்டாரு. நான் வந்தேன். இது எதுக்காக சொல்கிறேன்னா, நான் 16 வருஷமாக 5 star ஹோட்டலில் ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸோட இப்போது நாங்கள் இங்கே பண்ணுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த சாப்பாடை வந்து ஒரு கைப்பக்குவத்தில் ஒரு டேஸ்ட்டில் எல்லாரும் தருவாங்க. ஒரு ஊருக்கும் ஒரு வீட்டுக்கும் கைப்பக்குவம் இருக்குது. ஆனால் அந்த சாப்பாடை வந்து நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், நல்ல விஷயம் கிடைக்கும், அந்த மாதிரி ரெசிபி சாரோட சேர்ந்து ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பொங்கல் ரெசிபி போட்டோம். அந்த பொங்கல் ரெசிபி போட்டு எனக்கு ஏகப்பட்ட பேர் ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம நார்மலாக பொங்கல்னால் என்ன நினைப்பீங்க, பச்சரிசி, பாசிப்பருப்பு, முந்திரி பருப்பு, இது மட்டும்தான் போட்டு பண்ணுவோம். ஆனால் ஒரு ஹை ப்ரோட்டீன் உள்ள ஒரு ரெசிபி பண்ணணும்னு சொல்லிட்டு சார் வந்து கருப்பு உளுத்தம் பருப்பு, கினோவா, பிஸ்தா, அப்புறம் கேன்பெரி, இது மாதிரிலாம் வச்சு பண்ணால் வேல்யூவாக இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய ரெசிபிகள் பண்ண ஆரம்பித்தார். அப்போ தான் நினச்சேன், இது வரைக்கும் நம்ம ஷெஃபாக இருந்துட்டோம், ஆனால் அர்த்தமுள்ள ஒரு ஷெஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு உண்மையாக ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். ரியலி வெரி மச் ஹாப்பி சார். தேங்க்யூ உங்கள் கூட நான் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு. Thank you, Mr. Dina, for making those things happen. So, அடுத்த award category is IVO Best Podcaster of 2025. The award goes to, பயங்கர ஸ்டைலிஷான ஒரு நேமாக இருக்கு, எஃபாஃப்ரா டி அவர்கள் தான் இந்த அவார்ட் வின் பண்ண போகிறாங்க. ஒரு பெரிய கதோட லெட்ஸ் வெல்கம் தி வின்னர். வாழ்த்துக்கள். சாருக்கு பிடிச்ச ஒரு அன்பு மருத்துவர் அவர், மரியாதைக்குரிய டாக்டர் அருண் கல்யாண சுந்தரம் அவர்கள். ஒரு பலத்த கைத்தட்டலோடு டாக்டர் அருண் கல்யாண சுந்தரம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ மேம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்த அவார்ட் பிரசன்ட் பண்றதுக்காக லெட்ஸ் வெல்கம் வசந்த பவன் ஓனர் மிஸ்டர் ரவி அவர்கள் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். அடுத்தது ஐவோ கிரியேட்டிவ் கப்பல் 2025. And the award goes to நாஞ்சில் விஜயன். சிங்கம் இறங்குனா காட்டுக்கு விருந்து, இவன் வேட்டைக்கு செதறணும் பயந்து, வெறும் புள்ளிக்கெல்லாம் முற்றுப்புள்ளி எழுதி கொடல் உருவுற சம்பவம் உறுதி, இதுவரையில் நல்லவன் இருந்தான், இந்த கதையில் ராட்சச முகம்தான். தேங்க்யூ ராஜன். தேங்க்யூ 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 தேங்க்யூமா. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ அடுத்த அவார்ட் யாருக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க? அந்த அவார்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா ஐவோ கண்டென்ட் கிரியேட்டர் ஈகோசிஸ்டம் பில்டர். And the award goes to Mr. Ramkumar R.S. Such an intellectual fellow, ஒரு very very கிளாரிட்டியான ஒரு தாட் இருக்கிற ஒரு பர்சன். அடுத்ததாக ஐவோ பெஸ்ட் ஸ்டெம் இன்ஃப்ளூயன்சர் 2025 goes to Mr. S. Muhammad Ashik Rahman avargal to the stage please. And அடுத்த award present பண்றதுக்காக let's
welcome co-founder and CMD of India's #1 salon chain Naturals, Mr. C.K. Kumaravel அவர்கள். IO Educational Content Creator 2025, Mr. Agnel John அவர்கள். ஒரு பலத்த கைத்தட்டல் Agnel John அவர்களுக்காக. Cheer up. The award category is Best Digital Orator Award of 2025 and the award goes to RJ Anandi Ayyappan. IO Best LinkedIn Influencer 2025 யாருக்கு போகுது The மணிமேகலை? award goes to Mr. Kishore Chandran. Founder and CEO StartNet மரியாதைக்குரிய MK இளங்கோ அவர்கள். வாங்க மிஸ்டர் MK இளங்கோ and team. Ilango team did all the work in 15 days. They worked day and night. They stayed in Leela. They shared 3 rooms. What collective work and wisdom and experience they did this single-mindedly. I thank Ilango and team, and they will be doing this for the 2026 November 14th also. That will be a bigger event with the 4,000 people. Thank you. ஒரு மனுஷன் தான் வளருதுங்கிறது அவர் வளர்றாரு, அவர் மட்டும் சம்பாதிக்கிறாரு, அவர் மட்டும் வாழ்றாருன்னு அர்த்தம். ஆனா ஒரு மனுஷன் தான் வளர்ந்து இதுக்கு மேல தான் சாதிக்க முடியாது எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும், ஹெல்த்துக்கு ஏதாவது பண்ணணும், இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு ஏதாவது பண்ணணும்னு நினைத்த அந்த மனதிற்கு மை டியர் பீப்புள், மை டியர் இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஒரு அரங்கம் நிறைந்த அன்பு கைத்தட்டல் இந்த மா மனிதருக்காக அத்தனை பேர் இணைந்து கொடுத்துடலாம். சேரா சேரா, அமேசிங் ஒர்க், அமேசிங். IO இன்ஃப்ளூயன்ஸ் 2025 இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கான மாஸ்டர் ட்ரைன் மரியாதைக்குரிய மிஸ்டர் சி சிவசங்கரன் சார், IO டீம், மொத்த IO டீமுக்கும் ஹேட்ஸ் ஆஃப், அமேசிங் ஒர்க். பிகினர்ஸ் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், இளங்கோ சாரோட டீமுக்கும் எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.